ஆன்மீகத்தில் மட்டும் வளர்ச்சிக்கு எல்லையே கிடையாது. ஆனால் நம்ம அதுக்கு தயாராக இருக்கும். என்னுடைய பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், இப்படி தான் நான் ஆன்மீகத்தை அணுகுவேன், இப்படி தான் நான் ஆன்மீகத்தை செய்வேன், இப்படி தான் என்னுடைய ப்ரிசெப்டர் பணியை செய்வேன், இப்படி தான் என்னுடைய ஃபங்க்ஷனரி பணியை செய்வேன் அப்படின்ற நினைவுகளையும் எண்ணங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்த லெவலில் போகிறதுக்கு ரெடியாக நம்ம இருப்பதற்கு தயாராக இருந்தோன்னா பாதை ஃபுல்லாக வைரமும் வைடூரியமும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வந்தங்களையும் கொட்டி வச்சுருக்க நம்ம பார்க்காம தாண்டி போயிட்டே இருக்கும். அப்புறம் எனக்கு யாரும் ஒன்றும் கொடுக்கலையே. அடிக்கடி நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், ஒருத்தரோட வீடு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு வேகமாக கதவு தட்டி தான், ஏன் உனக்கு ஒரு வேலை இல்லை, நைட்டில் இவ்வளோ சத்தம் போடுறே அப்படின்னு அந்த ஆள் அதை திட்டினாலும். கதவில் வாய்ப்பு தட்டு தான், திறந்தால் அது உள்ளே வரப்போகுது, ரொம்ப சத்தமாக இருக்குது, போயிட்டு அப்புறம் வா. இதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை அவர் கொடுப்பதற்கு ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு ஸ்டேஜில் வெவ்வேறு மாதிரி அனுப்பிச்சிட்டே இருக்கார். இன்றைக்கி இந்த செஷனை நான் ஃபெசிலிட்டேட் தான் பண்ண போகிறேன். எந்த அபியாசிகளுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பெரிய அருட்பணியை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோமோ அதை இன்னும் பெட்டராக செய்ய முடியும். அவருடைய உண்மையான ஆன்மீக பொக்கிஷங்களை அவர் கொடுப்பதற்கு எப்பவும் தயாராக இருக்காது. இருக்கிறத விட்டு அடுத்த போகிறதுக்கு இதை பற்றி தாஜி பேசும்போது ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க, நைட்டாக ரூமை கம்ப்ளீட்டாக பெயிண்ட்டை மாற்றி உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் மாற்றி காத்தாலிங்க எழுந்தோன்னே ரூமை பார்த்தா உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும்? பயம் வரும், ஐயோ எங்கே இருக்கும்? அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்குது. அப்படின்னா இப்போ இருக்கிற விஷயத்தை விட்டு அடுத்த லெவலில் போகிறதுக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அது என்னன்றதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்மீக குறிக்கோள் இருக்குது. எல்லாருக்கும் குறிக்கோள் ஒன்றாக இருந்தாலும் அங்கே போய் சேரக்கூடிய பாதையானது வெவ்வேறு மாதிரி இருக்கும். இந்த பாதையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அன்பு வழியா, சரணாகதியா, சேவை வழியா, பக்தி வழியா, என்ன வழி எனக்கு சூட் ஆகும், அதற்கு என்ன மாறுதல்களை நான் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய பழைய எண்ணங்கள், பழைய தாக்கங்கள், பழைய சிந்தனைகள் உடைய கூட 6 மாதம் 1 வருஷத்துக்கு பழசா பணம் தூக்கி போட்டு மாற்றுறோம். ஆனால் எண்ணங்களையும் வேலை செய்யாத சிந்தனைகளையும் அப்படியே வச்சுட்டு நம்ம பல நேரங்கள் உட்காந்துருக்கோம். சிந்திப்போம், செயல்படுவோம், எல்லை மீறுவோம், குறிக்கோளை எல்லோரும் சேர்ந்து அடைவோம்.